தாவேக்கா ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் ட்ரை பண்ணுறோம். இந்த இடத்துல ஊழல் புறையோடி போயிருக்குன்றதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முதல்வருக்கும் இல்லாத ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் ஒரு துணிச்சலும். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு வார்ட் பாய் கூட ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்கினா என் மக்கள் அதை எடுத்து கேள்வி கேட்கணும்னு ஒரு முதல்வர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எந்த முதல்வருக்கு இதை சொல்றதுக்கு தைரியம் இருந்தது கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல கரப்ஷன் பண்ண மாட்டேன், பண்றவங்களை விட மாட்டேன், பண்ணவும் விட மாட்டேன், பண்ணவங்களையும் விட மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அதை நோக்கி படிப்படியாக போகிறோம். ஒரே நாளில் தமிழகத்தை ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவிலாம் தள்ள முடியாது. ஆனால் நாங்கள் அதுக்கான முன்முயற்சிகள் எடுக்கிறோம். அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு பள்ளி கல்வித்துறையில் ஒரு என்ஓசி வாங்குறதுல ஊழல் நடந்திருக்கு, ஒரு இபியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் நடந்திருக்கு, இபியில் கரண்ட் வாங்குறதுல ஊழல் நடந்திருக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வால்வோ பஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ரூட்டில் 3 டிக்கெட் ஒரே பஸ் கொடுத்து இல்லாத ஒரு டிராவல் நடந்த மாதிரி ஒன்று கடந்து அது இன்னைக்கு டிவிஎஸ்சியில் வழக்காக நடக்குது. சிவசங்கர் ஐயா அங்கே அப்பியர் ஆகிட்டு இருக்காரு. ரோடு போடாமல் பில்லை கிளைம் பண்ணியிருக்கீங்க, விசாரிக்க போகும்போது ஏவாவில் ஓடுறாரு. மிஸ்ஸாவை ஃபேஸ் பண்ண தைரியசாலி அதிகாரிகள் தப்பு செஞ்ச நடவடிக்கை எடுப்பீங்கல்ல. இப்ப அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இயருக்குள்ள நீங்க அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணலைன்னா ஃபண்ட் திருப்பி கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். ஏயும் சி என்ன பண்றாங்க, பணத்தை கொடுத்துட்டு அதன் ரோட போட்ட பிறகு பணம் கொடுக்கணும். அது முறை. இவங்க பணத்தை முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பணத்தை பில்ல கொடுத்துட்டு அதன் பிறகு ரோட போடுறாங்க. பட் ரோடு போட்டிருக்காங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க. ஆனா ரோடு போடுறதுக்கு முன்னாடி பணம் கொடுத்தது தப்பா? ஆமா தப்பு. இதை கண்டுபிடிச்சு அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ணவர் ஏவாவேலு. எனக்கு இது லாஜிக்கே புரியல. அப்போ இதுக்கு இந்த கேஸுக்கு எதுக்குனே இங்க ஹாஸ்பிடல் அவரே வச்சிருக்காரு. சிங்கப்பூர் ஆகிட்டோம். ஏன்னா சிங்கப்பூருக்கு போனோம். நீங்க விஜய் எந்தெந்த வெளிநாட்டுக்கு ஏன் போறாரு? நான் ஏன் படம் இல்ல அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் அத்தனை பேர் கரூர் 41 பேர் செத்து துயரத்துல இருக்கும்போது ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே டான்ஸ் ஆடிக்காம ஏன் மலேசியா போனார்? கரூர்ல துயரம் நடக்குது. துபாயில இருந்து வந்து துபாய்க்கு போனார். இல்ல சார், ஆமா சார், அவர் துபாயில இருந்து வந்தாரு. நீங்க பட்டு சென்னைக்கு போயிட்டாரு. அப்படி என்ன நீங்க சென்னைக்கு வந்து துறை முதல்வரா தமிழ் துறை முதல்வரா அந்த அக்கறை கூட இல்லாம நீங்க சென்னைக்கு ஓடி வந்துட்டீங்க. நான் சொல்லுவேன், நீங்க சென்னை கொண்டு வந்து இப்ப கூட சொல்லுங்க, கரூர் ஏவாவேலு ஏன் இங்க மருத்துவமனை இல்லாம அங்க போனான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 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 உடல்நலத்தை காரணம் காட்டி கூட நீங்க அப்படி பேசுவீங்கன்னு சொன்னா, 41 பேர் இருந்த போது கொடி கம்பத்தை கூட நீங்க அரைக்கம்பத்துல பறக்க விடல. நீங்க ஆயுத பூஜைக்கு சக்கர பொங்கலின் துண்ணல் கொடுத்து கொண்டாடி இருந்தீங்க. மலேசியால ஏன் இங்க உங்களுடைய ரசிகர்கள் உங்களை வாழ வைக்கிறது தமிழர்கள் தானே. நீங்க அந்த ஆடியோ லான்ச் இங்கே வைக்கலாம் என்ன நான் கேட்கலாம். நீங்க எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? நீங்க கேட்ட கரூருக்கே போகல, சிஎம் ஐடி போறத கேஸ் போறீங்க. கேட்ட கேள்வி நீங்க எல்லாத்தையும் இடைமறிக்கிறீங்க. நான் தவறான தகவல்களுக்கு மடமாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ஏவாவேலு நடவடிக்கை எடுத்தாருங்கறத நான் சொல்றேன். நாளைக்கு வருது அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதை ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. அப்ப நீங்க செந்தில் பாலாஜியே முடிஞ்சாரு. இதே வருமான வரி மோசடி வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு சார். இல்ல அது வருமான வரி மோசடி கிடையாது. அது உங்களுக்கு தெளிவா தெரியும். அது டேட் தாண்டி எக்ஸ்ட்ரா பண்ணி வருமான வரி மோசடி இல்லையா? இல்ல. உங்களோட நிறைவு பார்வையை சொல்லுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. முடிச்சறேன். அந்த அதிமுகவை ஆதரிச்சோம் 2011 அப்படின்னு சொன்னாப்புல, 2010 கட்சி ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் சொன்னோம் 16 போட்டி, 11 தேர்தல் காலத்தில் போட்டி இல்லை, 14 பார்லிமெண்ட் தேர்தல் காலத்தில் போட்டி இல்லை அப்படின்னோம். அந்த தேர்தல் காலத்தில் இருக்கக்கூடிய தீமைகளில் எது குறைவான தீமையோ அந்த தீமை ஆதரித்தோம். அப்போ காங்கிரஸ் எதிர்த்து நாங்கள் அதிமுக ஆதரித்தோம், இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரித்தோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தோம், ஜவஹர்லால் ஆதரித்தோம். அந்த களத்தில் பேசினோம். அதாவது வரப்போது தீமைங்கிறதுனால இருக்கிற தீமையை சகிச்சுக்கிறது பெருங்கொடுமை அப்படின்னு சொல்கிறப்ப அப்போதே நாங்கள் அதிமுக மீது விமர்சனம் வச்சு தான் இது பண்ண முடிய அதிமுகவால் எந்த பிரதிபலனும் நாங்கள் அடையலை. அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்தாருங்கிறத சொல்கிறாரு. அவரே தெளிவுபடுத்திருக்காரு. காளிமுத்தையா எனக்கு மூத்தவர், அவரோட மகள்கிற அடிப்படை தான் நான் பண்ணேங்கிறாரு. அதுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை, எந்த தொடர்ச்சியும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இந்த திமுக பி டீம், திமுகவோட உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப நட்பு சக்திங்கிறாரு. ஒருபடி மேலே போய் திமுகவும் தாவேக்காவும் ஒரே அணிக்குள்ள இருக்குங்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நட்பு சக்தின்னு சொல்லுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாம் இப்போதும் திமுக ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டிலாம் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்குள்ள தொடர்ந்து திமுக செயல்படணும்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு உங்களோட கருத்து நான் கேள்வியை முன்வைக்கிறேன். காவிரி குறித்து பேசினாங்க. நடுவர்மன்றம் காவிரிக்காக அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அரசியல் வெளியீடு, காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்றுக்குழுன்னு நாம் பலகட்ட படிநிலைக்கு பிறகு 177.25 டிஎம்சி தண்ணி தரணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதையும் தராமல் கர்நாடக அரசு சண்டித்தனம் பண்ணுது. இப்போ தம்பி சொன்னதை போல ஹபினி, ஹேமாவதி, ஹேரங்கி இது கட்டினதே அவங்க சட்டத்தை மீறி தான் கட்டினாங்க. இப்போ அவங்க மேகதாட்டில் அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதே சட்டத்தை மீறி தான். அப்போ அதுக்கு புதிய நடுவர்மன்றம் தேவையில்லை, ஏற்கனவே சட்ட விரோதம் தான் அது. அப்படி இருக்கப்ப புதிய நடுவர்மன்றம் அப்படின்னு உதயநிதி முன்மொழிஞ்சதும் அதை விஜய் வழிமொழிஞ்சதும் மிக தவறானது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சிக்கலை மேலும் சிக்கலாக்கி விடக்கூடிய ஒரு வேலை தான். அப்போ அது தாவேக்கரசு செயல்பாடை நான் விமர்சிக்கிறேன். அப்புறம்
கோயம்புத்தூர்ல வந்து சூயஸ் கொடுத்தாங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. அதே போல திமுக ஆட்சி காலத்தில் சூயஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்மொழி வச்சாங்க. இப்போ அதே அடியொட்டி வந்து தாவேக ஆட்சி காலத்தில் சூயஸ்ங்கிற பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்துக்கு, பன்னாட்டு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனம் அர்ஜென்டினாவில் பொலிவியாவில் வந்து மிகப்பெரிய தண்ணீர் வளத்தை சூறையாடி அந்த மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட நிறுவனம். திரைப்படங்களில் கத்தி திரைப்படத்தில் வந்து தண்ணீர் வந்து எப்படி பன்னாட்டு நிறுவனங்களால் சூறையாடப்படுது அப்படின்னு பேசின விஜய் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு வந்து இன்னைக்கு வாசல் திறந்து விட்டுருக்காரு. அது ஒன்று. அப்புறம் வந்து அண்ணன் பேசுகிறப்ப வெளிப்படைத்தன்மை அப்படின்னு பேசினாங்க. அதாவது முதலமைச்சரோட தனிச்செயலர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவர் எப்போ நியமனம் செய்யப்படுறாருன்னா மே 12ஆம் தேதி நியமனம் செய்யப்படுறாரு. ஆனால் எப்போ வெளில தெரியுதுன்னா ஜூன் 22ஆம் தேதி, அதாவது முதலமைச்சரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போடுறாரு. வாழ்த்து போடுறப்ப நான் ரசிகனாக இருந்தேன், இன்னைக்கு முதலமைச்சரோட தனிச்செயலாளர் இருக்கேன் அப்படின்னு பதிவு போடுறப்போ தான் அப்போ தெரிய வருது, சர்ச்சையாக மாறுது. மாறிய பிறகு அரசாணை வெளியே விடப்படுது. அப்போ ஏறக்குறைய 32 நாட்கள் முதலமைச்சரோட தனிச்செயலர் யாருன்னே தெரியாமல் அதை மூடி மறைச்சு வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் வெளிப்படைத்தன்மையோடு கூடிய நிர்வாகமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன். அதே போல் அந்த வாரிசு அரசியல், ஊழல் இதெல்லாத்தையும் பேசுகிறாங்க. வாரிசு அரசியல் எதிர்க்கப்பட வேண்டியது, சமூக நீதிக்கு புறம்பானது, பண்ணையாத்தனதும் மன்னராட்சியோட நீட்சி. நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து வர்றோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஊழலையும் எதிர்த்து வர்றோம். ஆனால் வாரிசு அரசியல், இந்த ஊழல் அப்படின்னு பேசுகிறோம்னா நாமளும் அதை செய்யக்கூடாது. இப்போ என்னன்னா, திமுகவோட வாரிசு அரசியல் குடும்பாதிக்கு எதிர்க்கப்படணும். அது அண்ணாவுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம். நான் கண்டிக்கிறேன். அண்ணாவோட இயக்கத்தை அபகரித்த ஒரு கொடுமை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் தாவேக்காக எழுப்புற கேள்வி, இப்போ வைகோ, துறை வைகோ இருக்காங்கல்ல, துறை வைகோ யாரு? மோதிலால் நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, இது குடும்பாதிக்கம் இல்லையா? அங்கே யார் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தியும் வந்து பவர் சென்டரா இல்லை வந்து மல்லிகார்ஜுன கார்கேவா? அப்போ அவங்க பக்கம் 1000 குளறுபடிகள் இருக்கு, பிழைகள் இருக்கு. எதையும் பேசுவதற்கான தார்மீகம் இல்லை. இதில் தாவேகாவோட இந்த ஆட்சி போகிற போக்கு பார்த்தா மிக மோசமான ஆட்சியாக இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆட்சி இடையில கலைஞ்சிடக்கூடாது. கலைஞ்சிட்டா வந்து மறுபடியும் திரைக்கு வச்சுட்டு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விபரீத கூட நிகழலாம். அதனால் இந்த ஆட்சி முழுமையாக இருக்கணும். முழுமையாக இந்த ஆட்சி இருந்தால் மக்கள் வந்து தவறானவங்க கையில் நாட்டை கொடுத்துட்டோங்கிறத உணர்ந்து அவங்க 31 தெளிவாங்க, 29 தெளிவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. அதனால் இந்த ஆட்சிங்கிறது மக்கள் விரோத ஆட்சியாக தான் மாறி போகும். இது மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம். இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்தில் திமுகவும் அதிமுக செஞ்சது தான். இன்னும் சொல்லப்போனால் திமுக எதிர்ப்பை கூட முழுமையாக செய்யலை. 69க்கு பிறகு நாட்டை ஆண்டவங்க வந்து தவறாக வழிநடத்திட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஆனால் ஆதோலஜனா பேசுகிறார் பனையூரில், கலைஞரோட உண்மையான தொண்டர்கள் எங்கே எப்படி தான் வருவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஐயா கருணாநிதி அவர்களை வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்களாங்கிற கேள்வி வைக்கப்படுது. அண்ணாவை வந்து இவங்க வந்து தேர்தல் வழிகாட்டி அப்படிங்கிறாங்க. அண்ணா வந்து 67 வெற்றி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க மேலே எந்த அண்ணா இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்கன்னா 67 தேர்தலை மையப்படுத்தி தான் எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் அண்ணாவோட உயில் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டது மாநில சுயாட்சி. அவருக்கு முன்பாக முன்வைத்தவர் எங்கள் தாத்தா தமிழ் தேசியத்தோட முகமாறியப்பட்ட ஐயா மாபோசி அவர்கள். அந்த மாநில சுயாட்சிக்கு எதிராக ஆளுநர் பேசுறாரு. நீங்க மனு வந்து ஆளுநர் மாநில கொடுங்க, ஆளுநர் மாநில கொடுங்கிறாரு. வைகை அணையை போய் நான் ஆய்வு பண்ணுவேங்கிறாரு. அதே போல ஆய்வுன்னு முதல்ல கிளம்புறாரு. முதலமைச்சர் இதுக்கு கண்டிச்சிருக்கணும், ஆனா முதலமைச்சர் கண்டிக்கல. இன்னும் சொல்ல போனா கரூர் மரணத்துக்கு பிறகு பாஜக எதிர்ப்பை வந்து அவங்க கைவிட்டாங்க. பாஜகவோட கூட்டணி வைக்கலங்கிறதா அவங்களோட அதிகபட்ச எதிர்ப்பா இருக்கு. அப்ப தாவேகாவோட அரசியல் வந்து முழுக்க ஏமாற்றதான் மாறி போகுங்கிறது என்னோட வாதம்.